போறான். திருமால் பால் ஏற்றத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி 200 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஐயாவுக்கு கொடுத்த பசுமாட்டை கொண்டு போயிட்டான் கலினீசன். சரி, அப்ப ஐயா பால் குடிச்சாரு. அது என்ன பாலுமா? சிறுமணி. சிறுமணினா என்ன தாய்? சிறுமணினா என்னது? சிறுமணியை கொண்டு வர சொன்னாராம். நானும் எங்க தாத்தா கேட்டாரு, சிறுமணியை கொண்டு வர சொன்னார்ல ஐயா, அது என்னன்னாரு. அப்ப சின்ன சின்ன மணியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எங்க தாத்தா வாங்கி அடிச்சிட்டாரு. சிறுமணினா என்ன தெரியுமா? என்னக்கா? சிறுவயது. சிறுவயத்தம் பருப்பு இருக்குல்ல, பாசி பயிர்னு சொல்லுவோம்ல, அந்த பாசி பயிரை போட்டு பச்சை அரிசிய போட்டு கொல்ல மிளகு போட்டு நல்ல மிளகும் போட்டு பால் காய்ச்சி கொடுத்தா எங்க அம்மா. அததான் ஐயா 6 வருஷ தவத்திற்கு அன்ன ஆகாரம் இல்லாமல் பாலல்லால் வேறு பண்டமிகு ஏறாமல் ஐயா தவம் இருந்தார். இப்ப ஏன் தவம் இருந்தார்? ஏன் ஐயா தவம் இருந்தார்? வம்பு வசை அதிகம் அப்பா அறியாமல் சொன்னால் பம்பு வசை அதிகம், ஆங்காரம் அடிபிடிகள் அதிகம், கொலை களவு அதிகம், பொய் புரட்டு அதிகம். ஆகையினால தான் எங்க ஐயா தர்மம் நிச்சயித்து இந்த உலகத்தை ஆளுவதற்கு நான் வந்தேன்னு சொல்லி எங்க ஐயா திருவாசகம் எழுதி இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் அறிவதற்கு ஐயா எழுதி அனுப்புகிறார். என்னது? தர்ம வைகுண்டம் தான் பிறந்தேன் கண்டாயோ, தர்ம வைகுண்டம் தான் பிறந்து வந்தேன். அப்போ தர்ம வைகுண்டமாக வந்திருக்கிறாரு. ஆமா, ஐயா வரல, பொறுமை வைகுண்டமா வரல, தர்ம வைகுண்டமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்ப நாங்க என்னையா செய்யணும் அப்படின்னா, நாங்க என்னையா செய்யணும் முருகன் கேட்கிறார். முருகன் பயந்து விட்டா. முருகன் பயந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவரு உடனே சொன்னாரு, காணிக்க வாங்காத, காவடி இனி உனக்கு கிடையாது. சரி, கொழுந்து மஞ்சன மாலை, கொழுந்து மஞ்சன மாலையுடன் குப்பையுடன் சந்தனம், கொழுந்து மஞ்சன மாலையுடன் குப்பையுடன் சந்தனம், நமஸ்காரம் வேண்டாம் என்று சொல்லி உரையாதுங்கோ, பக்கரித்து பேசாதுங்கோ, உரையாதுங்கோ, உரையாது
இப்படி எந்த சாமியாவது சொல்லுமா? எங்கேயாவது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாமி கிட்ட போனா அங்க சொல்வாரு ரங்கல்லாமரம் தாரம் செய்வானே மகனுக்கு வேலை எடுத்து தாரேன். அப்படியா? எனக்கு வேலை எடுத்து தாரேன். சரி. அவனுக்கு நல்ல பொண்ணும் பார்த்து தாரேன். சரி. அவளும் வேலை பாப்பா, இவனும் வேலை பாப்பான். அவனுக்கு 1.5 லட்சம், இவளுக்கு 1.25 லட்சம். நான் உனக்கு தாரேன். எனக்கு நீ ஒரே ஒரு கரும்பா. அது எல்லாம் ஜுஜிக்கு 70 ரூபா. கரும்புன்னா உனக்கு தெரியுமால? எனக்கு தெரியாது ஐயா. தெரியாதுல்ல? எனக்கு அந்த கரும்பு தான் தெரியும். கரும்புன்னா என்ன? என்னது? கடா. என்னது? தெரியுங்களா? ஆமா ஐயா, அது மட்டும் போதுமா? மேளம் தாளம் மேளம் வேணுமா? அது எப்படிப்பட்ட மேளம் ஐயா வேணும்? இந்த உலகத்திலே கனியா வேணும். தருவாங்க ஐயா. 1.25 லட்சமும் 1.5 லட்சமும் இருக்குங்களா? கண்டிப்பா தருவீங்க. ஆனா நம்ம ஐயா வைகுண்டசாமி அதையா கேட்டாரு? இல்லையா? என் அன்பான மக்களே சொன்னாரு. அன்புக்கு பேச வந்திருக்காங்க இல்லையா? என் அன்பான பிள்ளைகளே சொன்னாரு. நான் கூட கவலை பார்த்து அப்படியா சொன்னாரு? இல்ல ஆணுடா போடி பண்ணி பொரித்த கறி கேட்கல. அவள் உருண்டை கேட்கவில்லை. என்ன கேட்டாரு? ஐயா தர்மத்தை செய்து இந்த உலகத்துல தலைத்து இருங்கோ என்று சொன்னார். அப்போ உலகிட்ட தாரதுக்கு இல்லைன்னா கூட 4 வீட்டுல தர்மம் எடுத்து தர்மம் நடுவுல அன்புன்னு பேச வந்திருக்காங்கல்ல. ஆமா, அன்புன்னா என்ன சொல்லுங்க? அன்புன்னா என்னது? எனக்கு தெரியும். என்னது? லவ் தானே? ஆமா லவ். அப்போ ஐயா லவ் பண்ணியா சொன்னாரு. ஐயா நான் எதுக்கு வரலையா? வரல. இந்த விளையாட்டு வரல. அன்புன்னா என்ன தெரியுமா? ஒரு எதிர்பார்ப்பு. சரி, எதிர்பார்ப்பு. சரி, நீங்க எது செய்யுங்க? பிள்ளைகிட்ட ஆமா. ஏன் அன்பா இருக்கீங்க? பிறகு தவங்கின காலத்துல நமக்கு தண்ணி ஊத்தும் இல்லையா? தண்ணி ஊத்தும் இல்ல. ஆமா, ஒரு எதிர்பார்ப்பு அப்படிதானே? எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நாமளே சம்பாதிக்கிறோம். வழியில ஒரு பிச்சைக்காரர் வராரு. வாரத்துல நீங்க ஒரு 10 ரூபாயை கொடுக்குறீங்க. சரி, ஏன் கொடுக்குறீங்க? அவரு தர்மம் எடுக்காரு. நமக்கு தர்மம் செய்தா நமக்கு ஏன் நம்ம தர்மத்தை கொடுக்கணும்? இதான் எதிர்பார்த்தா கொடுக்கணும் இல்ல. எதிர்பார்க்காமல் செய்வது மட்டும்தான் தர்மம். பொறுமையா இருக்கிறோம். அதுல என்ன இருக்கு? எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் பொறுமையா இருக்கிறோம்? ஒருத்தருக்கு 4 பிள்ளைகள். ஒரு பையன் வாத்தியாருக்கு படிச்சிருக்கான். ஒரு பையன் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கான். ஒரு பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான். ஒருத்தன் கலெக்டருக்கு படிச்சிருக்கான். 5வது பையன் அவன் மட்டும் சம்பாதிக்கான். டாக்டருக்கு படிச்சவன் சும்மா இருக்கான். சரி, வாத்தியாருக்கு படிச்சவன் சும்மா இருக்கான். ரைட்டு. கலெக்டருக்கு படிச்சவன் புறக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசியில ஒரு பையன் படிக்காதவன் இருக்கானே, ஆமா, அவன் மட்டும் தான் சம்பாதிக்கான். அவனுக்கு
பொண்ணுக்கு மட்டும் அவங்க அம்மா சாப்பாடு ஸ்பெஷலா கொடுத்தாங்க. சரி, முட்டைய வச்சிருவா, கோழியில லெக் பீஸ் வச்சிருவா. சரி சரி சரி. இப்படி மீதி உள்ள துண்டெல்லாம் எலும்பு கறியெல்லாம் அந்த பசங்களுக்கும் இந்த பிள்ளைக்கு மட்டும் சிறப்பான சாப்பாடு கொடுத்தாரு. அவன் என்ன வேலை பார்த்தான் தெரியுமா? என்ன வேலை? பைபாஸ்ல பைக் எடுத்துட்டு போவான். சரி, ஸ்கூட்டில நம்ம பிள்ளைகள் எல்லாம் போக பத்தியெல்லாம் பட்டிமன்றம் முடிச்சுக்கிட்டலாம். எங்க ஊர்ல எல்லாம் 2-3 பொம்பளைகள் போவான். அதனால ஒரு 120 130 கிலோ இருப்பான். அவன் ஸ்கூட்டில தான் போவான். நடுவுல பெரிய வண்டைய மாலையா போட்டிருப்பான். நடுவுல அவங்க வந்து கார்ல போகணும். அவங்க மதிப்புக்கு கார்ல போகணும். வெளிநாடெல்லாம் போய் பேசுறாங்க. நடுவுல அங்க இருந்து ஒரு எச்எஸ் ஸ்கூட்டில வருவான். வருவா பத்தியெல்லாம் ஸ்கூட்டி அது பேரு HCL கம்பெனில உள்ள. அப்படியா? சரி, நடுவில் ஸ்கூட்டில போவானா? ஆமா. இடையில நின்று நம்ம எல்லாரும் டீ குடிக்காங்களா என்ன? ஆமா. இதே மாதிரி கடையில நின்றுதான் டீ குடிப்பான். சரி, கழுத்துல வண்டிய மேலே போட்டிருப்பானா? சரி, அந்த இளவ கழுத்தியாவது நீ பேக்கில் வச்சுட்டு வாங்க. ஏதோ பெந்தே கோஸ்து பாஸ்ட் போடுறான்னு சொல்லுவான். பிரச்சனை இருக்காதுல்ல. ஏன் பெந்தே கோஸ்துல போனாங்க? இதுக்கு தானே. ஓ சரி சரி சரி. திருடர் பையன் இருக்கக்கூடாதுன்னு. ஆமா ஆமா. அந்த வண்டிய மேலேயும் கலந்து. சரி, நடுவர்களே வருவா பாத்தீங்கன்னா டக்குனு என்ன செய்வான்? ஸ்கூட்டில போறவள பின்னால ஒரு இடி இடிச்சு பொத்தேடியில வண்டி மறைஞ்சு விழுந்துச்சு. மறைஞ்சது வண்டி மட்டும் இல்லக்கா, பின்னால ஒரு ஓமக்குச்சி இருந்து அந்த ஓமக்குச்சியை முழுந்து எல்லாருக்குமே 20 நாளையில தடவைனா சரியா போகும். 81 நாள் நம்ம செம்பகுள வைத்தியார் அங்கம் குறைந்தவனை ப்ரோகிராமுக்கும் போகல. என்ன நாங்க பொறுமையில சிகரம், இவரு நான் அன்புல சக்கரவர்த்தி. சரி, தருமத்தை செய்தா நீ நல்லா நீண்ட நாள் வாழ்ந்திருப்பேன். வந்தார்கள் இந்த உலகத்துல ஐயா சீலர்களை கொண்டு வந்தாரு. முத கொண்டு வந்த சீலருக்கு பேர் என்ன? என்னையா என்ன பேருமா? முதல் ஐயா தந்த சீடரின் பெயர் என்ன? சீடர் எம்ம தர்ம சீடர். அப்படிதானே? தர்ம சீடர் தானே. எதுக்கு கொண்டு வந்தாரு? தர்மம் மக்களை காப்பாத்துமுடா. ஆமா, உன் சம்பாத்தியம் கை காக்காது, உன்னைய உன் காடு வயல் காக்காது, தர்மம் காக்கும் என்று சொல்லி ஐயா என்ன செய்கிறார்? பால ராமச்சந்திர சூரிய நாராயணர் தானே வைகுண்டமாக தோன்றி தர்மம் நிச்சயித்து அதோர்களே 4வது திருவாசகத்திலே சொல்லுகிறார். 1 2 3 4 கலியனுக்கு எழுதுகிற திருவாசகத்துல சொல்லுகிறார். ஐயா 2 மருந்து கொடுத்தார். 2 மருந்தா? ஆமா, 2 மருந்தா? ஆமா. 1 தலைவலிக்கு, 1 வயிற்று வலிக்கு. ஆமா, அப்படி இல்ல, 2 மருந்து. என்ன மருந்தெல்லாம்? மண்ணு, இன்னொன்னு தண்ணி. தண்ணி. ஆமா, இப்ப டாஸ்மார்க்ல முக்கு போச்சு. அது இப்போ உள்ள அரசாங்கம் கொடுக்குறது. அப்படியா? அது இல்லையா? ஆமா, மண்ணும் ஐயா கோயில் வைக்கும்ல பதம். ஆமா, இந்த 2 தான் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, மருந்தாக தண்ணீர் மண் வைத்தியங்களை செய்தார். இதை எப்படி செய்தார் அப்படின்னா தர்ம வைத்தியமாய் செய்தார். ஓ, அதுக்கும் துட்டுவாங்கல? கிடையாது, இல்ல, ஃப்ரீயா. ஃப்ரீ. குழந்தை இல்லைன்னு போனாலும் அந்த 2 மாத்திரை. சரி, மருந்து. வைத்த வலி போனாலும் அந்த 2 மருந்து. இப்ப நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் 2 மருந்து. 2 ஆமா, ஒரு மாத்திரை தருவோம். ஆமா, அந்த மாத்திரையில த அப்படி எழுதிருப்பான். ஆமா, சென்டர்ல ஒரு போர்டு போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு தமிழ் அப்படியா? அப்படிதானே? ஆமா. இப்போவா என்னது? வைத்த வலிக்கு போனாலும் அரசாங்கம் ஒரே மாத்திரை. ஒரு மாத்திரையும் ஒரு சிறப்பு, ஒரு மாத்திரையும் ஒரு சிறப்பு கொடுக்காங்களா? ஐயா இதைத்தானே தர்மமா செய்தார்கள்.
தர்மமாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஐயா வைகுண்டர் அந்த மண்ணும் தண்ணியும் கொடுத்து பிள்ளை கொடுத்தார், குழந்தை கொடுத்தார். கண் இல்லாதவருக்கும் அந்த மண்ணும் நீரும் எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்தார். இதுதான் நடுவர்களே திருவாசகத்துல சொன்னார். அப்ப ஐயா வைகுண்டர் தர்ம வரம்புகள் தவறாமல் இந்த தரணியை அரசாண்ட வைகுண்டமாக. சரி, அது மட்டும் இல்லை, இறுதியிலே தர்ம நீதங்களை சொன்னார். தர்ம நீதம், தர்ம நீதம்னா என்னது? என்ன? ராஜநீதம், மனு நீதம், தெய்வ நீதம். சரி, முதல்ல தெய்வ நீதத்தை சொல்லுகிறார். தெய்வம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்து? தெய்வம் இருக்கிற பொழுது எல்லா மக்களும் ஐயா சிவ 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 அரஹரா என்ற நாமத்தை சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்து மாதம் மும்மாறி மழை பெய்தது. எல்லா வீட்லயும் செல்வ செழிப்பு மழை இருந்தாங்க. இது தெய்வ நீதம். அரச நீதம், ராஜ நீதம். ராஜன் எப்படி இருந்தா? எப்படி இருந்தா? நடுவர்களை எல்லோரும் வரி கட்டணும். ஆமா, வரி கட்டலன்னா வீட்டுல கரண்ட் பீச பிடிக்கிருவான். ஆமா, கரண்ட் பணம் கட்டலன்னா பிடிக்கிருவான்ல. எனவே 6 வருஷம் கட்டலன்னா கூட 7வது வருடம் கட்டிவிடு என்று சொல்லி அரசன் சொல்லுவானா. இப்படி இருந்துச்சா ராசநீதம். அடுத்தால மனுநீதம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? மனுனா மக்கள், மக்கள் ஆண் பெண் சமூகமாக. ஆமா, எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது? பொதுவாக இல்லறத்தை விட்டு இல்லை தவம் அப்படின்னாரு ஐயா. ஆமா, இல்லறத்தை விட்டு இல்லை தவம். ஆமா, அப்போ ஆணுக்கு ஒரு பெண் அன்றூழி காலம் வரை வாழுங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஐயா சொல்லுகிறார் இந்த மனு தர்மம் எப்படி இருந்தது? கணவன் மொழிய களவு மொழி பேசாத, கணவன் சொல்ல மனைவி கேட்கணும், மனைவி சொல்ல கணவன் கேட்கணும். இந்த மனு தர்மத்தையும் சொன்னது நம்முடைய ஐயா. இறுதியிலே கலியுகம் அழிந்து இந்த உலகத்திலே ஒரே ஒரு யுகத்தை ஐயா தருவதற்காக சந்தையடி ஊரிலே காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே தீமையெல்லாம் அழித்து ஆகாததையெல்லாம் நரகத்தில் கொண்டு போட்டு அழைப்பதற்காக சந்தையடி ஊரிலே அமர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல நடுவர்களே, வானமது குளவியாக பூமியது அம்மியாக வைத்து அதை அடித்து நுரைக்கி சில துச்சல்களை எல்லாம் கொன்றுவிட்டு நம்முடைய சந்தையடி ஊரிலே வாழுகின்ற நல்ல மக்களை தெரிந்தெடுத்து ஒரு பதியை ஆளுவதற்காக சந்தையடி ஊரிலே அமர்ந்திருக்கிறார். அந்த பதிதான் பொறுமை பதியும் அல்ல, அன்பப்பதியும் அல்ல, அது தர்மப்பதி. தர்மப்பதி என்று சொல்லிக் கொண்டு இந்த மக்களை எல்லாம் வைத்து ஒரு உலகத்தையும் ஆளப்போகிறார். அந்த உலகத்திலே பொய் இல்லை, பிசாசில்லை, பில்லி என்று நொய்வில்லை, நோகமில்லை, நொம்பல துன்பமில்லை. இப்படி நொம்பலம் துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு தர்ம உலக வாழ்வு. அங்க பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நொம்பலம் கிடையாது, காய்ச்சல் கிடையாது, கவலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை தருவதற்காகத்தான் சந்தையடி ஊரிலே ஐயா வாகன பவனி வருகிறார். சந்தையடி ஊரிலே ஐயா சர்ப்ப வாகனத்திலே வருகிறார், இந்திர வாகனத்திலே வருகிறார், அன்ன வாகனத்திலே வருகிறார் என்று சொன்னால் தர்ம உலகம் என்பதை சொல்லிக்கொண்டு, எனவே ஐயா அகில திரட்டிலே முழுக்க முழுக்க போதிப்பது தர்மமே என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பெற்று இழந்திருக்கிறேன். ஐயா உண்டு. நல்லா பேசுனாங்க, அருமையா பேசுனாங்க, அன்பா பேசுனாங்க, பொறுமையா பேசுனாங்க, அதை விட தர்மமா பேசுனாங்க இல்லையா? நல்லா பேசுனாங்க, பிடிச்சி. திருச்செந்தூர் கடல் மகரத்திலே நல்ல மாசி இருபதாம்
பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனியவளின் சிறப்பான வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சரி சொல்லுங்க. நடுவர் அவர்களே, ஐயா நம்ம ஆகமத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? எது வந்தாயிடினும் எண்ணம் வையாதே மகனே, அது வரைக்கும் நீதான் அன்பாயிரு மகனே. என்ன சொன்னாங்க? எது வந்தாலும் அன்பா இருக்கணும். வேற என்ன எதுவும் மனசுல போட்டு குழப்பாரு. அன்பா இரு. அப்போ மற்றவர்களிடத்தில் அன்பா இருந்தாலே போதும். அழிவு எனும் பேச்சு அணுபோல் நினையாதே, வரம்பு தப்பாதே, வழி தவறி நில்லாதே, சட்டம் மறவாதே, தன்னளவு வந்தாலும் நட்டம் காணாதே, நாடாழ்வாய் என் மகனே. அன்பா இருந்தா நீ நாட்டை கூட ஆண்டர்லான்னு நம்ம ஐயா சொன்னாங்கல்ல நடுவர் அவர்களே. இருந்தாலே போதும் ஐயா. எல்லா உயிர்களிடத்திலும் நீங்க அன்பா இருங்க. நீங்க அன்பை காட்டினா உங்களுக்கு அன்பு கிடைக்கும். இந்த உலகத்திலே அன்பு தான் பெருசு நடுவர் அவர்களே. அன்பு மட்டும்தான் பெருசு. அன்புக்கு நிகர அன்பு மட்டும்தான் நடுவர் அவர்களே. நம்மள 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்மள இங்க வந்த உடனே நம்ம பையன்மார் இதுல இருந்த பையன்மார்ல ஒரு 10 பையன்மார் வந்து சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான். நம்ம பிள்ளைகள் வந்து சார் நீங்க நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு என்ன தலைப்புல பேசுறீங்கன்னு கேட்டு, அப்ப அந்த அன்பு தானே சார் பெருசு. நீங்க என்ன சார் பொறுமை தகமும் தரமும் இருக்கீங்க, நீ சொல்லுமா. ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூஜை செய்வான்னு சொன்னாங்க. அன்பு மலர், அன்பு மலர் அழகமா நீ பூவை வாங்கி எனக்கு கொண்டு சூட்டி தான் பூஜை செய்யணும். ஒரு கிலோ பூ 12,000 ஆமா, மல்லிப்பூ 12,000 ரூபாய் இல்ல ஆடம்பர செலவெல்லாம் பண்ணி தான் நீ எனக்கு பூஜை வைக்கணும், நான் உனக்கு அருள் தருவேன்னு சொல்லவே இல்லை. ஒரு அன்பு மலர் மனசால நம்ம ஐயாவை நினைச்சு அன்பு மலர் எடுத்து பூஜை செஞ்சாலே நம்மளுக்கு அருள் கிடைக்குமே நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பொறுமை மனுவாய் பெரிய சான்றோர் வழியை, நல்லா கேட்டுக்கோங்க, பொறுமையை சொல்லி பொறுமை மனுவாய் பெரிய சான்றோர் வழியை அன்பாக வைத்து ஆள முடி சூட்டி, அதுலயும் அடுத்து அன்பதான் கொண்டு வந்தாங்க. பொறுமை இருந்தாலும் அந்த பொறுமையை நிறைவேற்றுவதற்கு அன்பு கூடிய ஒரு அன்பு இருந்தாதான் பொறுமை வர நடுவர்களே. பொறுமை இருந்தாதான் தர்மம் செய்யணும்னு தோணும். சொல்லுங்க. என்னையா நீங்க? ஐயோ நடுவர்களே, அப்போ அன்பா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தர்மம் கொடுக்கணும். ஆமா, அன்பா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கணும். அன்பா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புல்லட் வாங்கி கொடுக்கணும். அப்படிதானே? ஆனா எங்க ஐயா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அன்பருக்கும் ஈயு ஆகாதவர்க்கும் ஈயு, அம்பருக்கும் ஈயு வழி போகோருக்கும் ஈயு. போருக்கு வந்தவரை பலி கொடுக்கும் தர்மமது. அன்பருக்கும் ஈயு ஆகாதவர்க்கும் ஈயு. யாவருக்குமே இருந்தால் தர்மயுகம் கிடைக்கும். அன்பருக்கு ஆமா, ஆகாத பேருக்கும் கொடு, ஆமா, பம்பனுக்கும் கொடு, வழி போவோருக்கும் கொடு. அப்படி கொடுத்தீன்னா தர்மம் உன் தலையை காக்கும். ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பு காட்டி கொடுத்துரும். தர்மம் தலை காக்கும். நடுவர்களே, நான் சொன்னதை நாகராஜ சார் ஒழுங்கா புரிஞ்சுக்கல. அன்பு இருந்தாதான் தர்மம் செய்யணும்ங்கிறது மனசுல தோணும். அன்பு மனசுல இருந்தாதானே நம்ம தர்மம் பண்ணணும்ங்கிற நினைப்பே வரணும். ஐயாவின் நோக்கமே நம்ம தான் தர்ம. அந்த அம்மாவுக்கு மேல எனக்கு அன்பு இருந்ததுனால நான் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போற தோணும். அப்ப அன்பு அங்க இருக்கணும். ஐயாவின் நோக்கமே நம்ம எல்லாம் தர்ம யுகத்துக்கு போனோம், தர்ம பதிக்கு போனோங்கிறது தான். ஆனா அங்கதான் இரவு பகல் கிடையாது, பிறப்பு இறப்பு ஒண்ணுமே கிடையாது. அப்படிதானே நடுவர்களே? அப்படிப்பட்ட தர்ம பதிக்கு போனோம்னா ஆங்காரம் இருந்தா முடியுமா? முடியாது. அன்புதான் இருக்கணும் நடுவர்களே. வாசமுள்ள மலரணிந்த வைகுண்டநாதா, பாசமுடன் பணிந்து இருந்தோம் பாசமுள்ள மலரணிந்த வைகுண்டநாதா, பாசமுடன் பணிந்து நின்றோம் வாசா, வேண்டும் வரம் தந்தருளும் வெங்கடநாதா, வேத முதல் நாயகனே வைகுண்டநாதா,
நடுவர் அவர்களே, எதுவுமே வேண்டாம்னு நான் சொல்றேன். நடுவர் அவர்களே, அம்மானா என்ன? ஆனா என்னது? ஆ உயிர் எழுத்து, அப்படிதானே? இம் மெய் எழுத்து, மானா உயிர்மெய் எழுத்து, மூணு சேர்ந்ததுதான் அம்மா, அப்படிதானே? தேவ வருடத்துல பாத்தீங்கன்னா 12 வருஷம். ஆனா நம்ம மனித சமுதாயத்துல உள்ள வருட கணக்குக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது 4320 வருஷம். நம்ம அம்மைமார் கடுந்தவம் புரிஞ்சாங்க. எதுக்கு புரிஞ்சாங்க? தாம் மக்கள் வந்து எப்படி இருக்கணும், 100 வயசு ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், பெற்று பெருகி வாழணும்ன்றதுக்காண்டி கடுந்தவம் புரிஞ்சாங்க. அது எதுக்கு? தாம் பிள்ளைகள் மேல கொண்ட பாசத்தினால புரிஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுமா? எவ்வளவு அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அவங்க கடுந்தவம் புரிஞ்சாங்க நடுவர்களே. 1-2 வருஷம் இல்ல, 4320 வருஷம் கடுந்தவம் புரிஞ்சாங்க. அதுதான் பிள்ளைகள் மேல கொண்ட பாசத்தினால. எப்படி புரிஞ்சாங்க? மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. கண்ணீர் வரும். அப்போ எப்படின்னா நம்ம ஐயா வந்து நோய்வாய்ப்பட்டு தெற்கு தாமரைக்குளம் ஊர்ல இருக்காங்க பதியில. அப்ப வந்து ஐயாவோட அம்மாக்க கனவுல முருகப்பெருமான் போய் சொல்றாரு, திருச்செந்தூருக்கு ஐயாவை கூட்டிக்கிட்டு வர சொல்றாரு. நம்ம முருக கடவுள் உடனே ஐயாவோட அம்மா கூட்டிக்கிட்டு போறாங்க. போன உடனே அங்க கடற்கரையில போனதும் கடலுக்குள்ள இருந்து நம்ம ஐயா நாராயணர் தோன்றாங்க. தோன்றி ஐயாவை உள்ள கூப்பிடுறாங்க கடலுக்குள்ள. உடனே ஐயாவும் போயிடுறாங்க, அப்படிதானே? ஆனா அந்த அம்மாக்கு மனசு எந்த பதற நடுவர் அவர்களே. கடற்கரையில இருந்து அத்தனை பேரும் விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த பெத்த அம்மாவால அந்த கடற்கரையை விட்டு ஒரு அடி கால் எடுத்து வைக்க முடியல நடுவர் அவர்களே. அந்த கரையிலே நின்று அழுதாங்க. தெரியுமா எப்படி அழுதாங்க நடுவர் அவர்களே? கடலுக்குள் போற மகன் இன்னும் வர காணோம் என்று கடலில் கடல்ல சொகுசா போகக்கூடிய கப்பல் நினைச்சுக்கிட்டீங்களா? கிடையாது. பரிணாம கப்பல். பரிணாமம்னா என்னது? படைத்த குருவின் பரிணாமம் சொன்னதுண்டால் சரத்தை இதற்காக தருணம் உதவி செய்வார், அப்படிதானே? அது என்ன பரிணாமம்? என்னது? மோட்ச உயிருக்கும் நரக உயிருக்கும் தீநரக பாவி உயிருக்கும் தாச உயிருக்கும் பள்ளிவாச உயிருக்கும் வைகுண்ட பதவி உயிருக்கும் இவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா.
இந்த உலகத்தை நம்ம வென்றலாம். எனவே எண்ணிலையை பார்த்தாலும் அகிலத்திரட்டு அம்மானை அதிகம் வலியுறுத்துவது அன்புதான் அன்புதான் அன்பு மட்டும் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமா அருமையா சொல்லியிருக்க. ஆமா, இதெல்லாம் ஒரு சினிமா பாட்டுல கூட அழகா சொன்னான். அன்பிலார் எல்லாம் அன்பும் அல்ல பொறுமையே என்று பொறுமையாக வருகிறார். எங்களுடைய தமிழன் கலைக்கூடத்தின் இளவல் பாசத்திற்குரிய அன்பு தம்பி அஜித் பி அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையும் தான் பண்ணியது. நடுவர்களே சொல்லுங்க ஐயா. அண்ணே மைக் நல்லா இருக்குண்ணே. மைக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கு. ஏன்? இங்கேயும் நல்லா இருக்கு. பொறுமையா இருந்தா எல்லாம் கிடைக்கும் நடுவர். ஓ அப்படியா? அவசரப்படக்கூடாது. சரி சரி. நடுவர்களே இன்னைக்கு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமா, எல்லாரும் ஒரு வாட்டி கை தட்டுக்கலாம். காசா பண்ண நல்லா தான் தட்டணும். ஏன் முதல்ல தட்டணும் தெரியுமா நடுவர்களே? ஒருவேளை பேசி முடிச்ச பிறகு தட்டாம போயிட்டீங்கன்னா நடுவர்களே நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா தலைப்பு ஒரு வாட்டி தெளிவா சொல்லுங்களேன். ஐயா தந்த அகில திரட்டு. ஐயா தந்த அகில திரட்டு. இவ்வளவு நேரமும் அவரு பேசியிருக்கிறாரு, நான் பேசியிருக்கேன், வளர் பேசியிருக்கா. உனக்கு இன்னும் தலைப்பு தெரியலையா? தலைப்பு என்னன்றது தெரியறது முக்கியம் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன் மட்டும் தான் முக்கியம். அதனால தலைப்பு ஐயா தந்த அகில திரட்டு அதிகம் வலியுறுத்துவது. அதிகம் வலியுறுத்துவது அப்படிதானே? அன்பா அன்பா தர்மமா தர்மம் பொறுமை பொறுமை. அன்பா என்ன அன்பு? என்ன உங்க அன்பை வச்சுட்டு பால் கறந்து அதுல பால் வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? பால் கறந்து காலையில போய் அரசிக்கிட்ட கேட்கணும். நடுவர்களே பால்காரர உங்க மேலாம் நிறைய அன்பு வச்சிருக்கு. சரி, 1/2 லிட்டர் பால் வாங்கல தருவாங்க. கிடைக்குமா? கிடைக்குமா? வந்துட்டு அவளை பேசுறது. சரி, அடுத்தது இல்லைங்க. இந்த கூட்டத்துல யாரெல்லாம் முதல் பந்தியில சாப்பிட்டீங்க? கை தூக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டீங்களா முதல் பந்தியில? ஆமா, சாப்பிடுங்க. சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. இல்ல சாப்பிடலையா இல்ல சாப்பிட்டு கை தூக்க முடியாம உட்காந்துருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்க தானே? நல்லா முதல் பந்தியில சாப்பிட்டவங்க கை ஒண்ணாம் பந்தி முதல் பந்தி ஒண்ணாம் பந்தி பிள்ளைங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க. ஆமா. நடுவர்களே முதல் பந்தியில இத்தனை பேர் சாப்பிடல. முதல் பந்தியில எனக்கு சாப்பாடு தரல, அதனால நான் வீட்டுக்கு போறேன். யாராவது போலாமா? என்ன பண்ணோம்? பொறுமை. பொறுமையா இருந்தா அடுத்த பந்தியில வயறார சாப்பிடலாம். அதுதான் பொறுமை. நடுவர்களே நடுவர்களே ஐயா பிறந்தாரு தெரியுமா? நம்ம ஐயா பிறக்கிறாரு. பிறந்தவர்ன தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க? தாலாட்டு பாடினாங்க. ஆமா. பொறுமை பெரியோனோ வைகுண்டனோ பெருமை பொருளோடை கொலுவீரனோ. என்ன சொல்றாங்க? பொறுமை பெரியோனோ வைகுண்டனோ. வைகுண்டர் பிறக்கும் போதே பொறுமையோட பிறந்தவர் நடுவர்களே. அந்த பொறுமை அவர் கூட சேர்ந்து வளருது. மக்களுக்கு எல்லாருக்கும் பொறுமையோட புத்தி சொன்னாங்க. பொறுமை பெரிது அப்பா ஐயா, பெரிது அப்பா பெரிய திருமகனே. அடக்கம் பெரிது அப்பா ஐயா, பெரிது அப்பா அறிவுள்ள என் மகனே. கடக்க கருதாதே கருதாதே அச்சோரை கைவிடாதே. நடுவர்களே பொறுமை பெரிது அப்பா பெரிய திருமகனே. பொறுமையா இருக்கிறது பெருசுன்னு சொன்னார். அடக்கம் பெரிதுதான். அறிவுள்ள அடக்கம். நடுவர்களே பொறுமை பெருசா இருந்தா மனுஷனுக்கு என்ன வரும்? அடக்கம் தன்னால. பொறுமையா இருக்கும் போது சர்வமா அடங்கிரும். அடக்கம் தானா வந்துடும். அதுதான் பொறுமைக்கு காரணம் தான் அடக்கம். அடக்கம் வந்தாதான் அன்பே வரும். சும்மா சாதிக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருந்தா அன்பு வருமா? வராது இல்லையா? வராதுல்ல. அது எப்படி வரும்? யார நீங்க என்ன நான் கோவத்துல நீங்க என்ன திட்டினா கூட அந்த நேரம் ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருக்கு. கோவத்துல என்ன திட்டினீங்கன்னா
ஒரு நிமிஷம் நான் பொறுமையா இருந்தேன். அப்போ உங்களுக்கு மறந்துச்சேன். இந்த பையனை திட்டி விட்டேன். இவனை அப்புறாணியால இருந்திருக்கான். இந்த மூஞ்ச பார்த்து நமக்கு திட்டணும் மனசு அப்படின்னு போய் சரி அஜித் சரி கேட்டுட்டேன் சரி விடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை வார்த்தை காரணம் எல்லாரும் பொறுமைதான் தேவை. பொறுமை வேணும். பொறுமை இல்லாம வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாது. நடுவர் அவர்களே எல்லாத்துக்கும் மேல நம்ம ஐயா வைகுண்டர் இருக்காங்களா, ஐயா வைகுண்டர் பிறந்தாச்சு. வாழ்க்கையில நம்ம மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இது அரசனுக்கு பிடிக்கல. ஆமா ஆமா, நீங்க மேல்சட்டை நீங்க சொன்ன மாதிரி மேல்சட்டை போடாதுன்னு சொன்னீங்க. ஐயா போட சொன்னார். தலைக்காப்பை அணிய சொன்னார், தலைப்பாகை அணிய சொன்னார். இது அரசன் காதுக்கு போகுது. இவரை இனி விடக்கூடாது. மக்களுக்கு மத்தியில கெட்ட எண்ணங்களை விதைச்சுக்கிட்டு இருக்கான். இவனை உடனே தூக்கிட்டு வாங்கன்னு அங்க இருந்த ஆள் படைகளை வீரத்தோட எல்லாமே அனுப்புறான். ஆயுத படைகளை துப்பாக்கி படைகளோட அனுப்புறான். இது யாருக்கு தெரியுது? ஐயாவுக்கு தெரியும். சாமிதோப்புல வடக்கு மகமா வடக்கு வாசல்ல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஐயாவுக்கு தெரியும். நம்ம ஐயாவை சூழ்ந்து நம்ம சான்றோர் பெருமக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. படைகள் 100 பேர் 1000 பேர் ஒண்ணு கூடி வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம ஐயா என்ன தெரியுமா என்ன சொன்னாரு? பொறுமையா சொன்னாரு. என்ன புடிச்சிட்டு போறதுக்கு வராங்க, எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டு விலகுங்கன்னு சொன்னாங்க. அதுல என்ன இருக்கு? பொறுமையா இருந்தாங்க. எல்லாரும் துப்பாக்கி, ஏன்னா பொறுமை இல்லாம மக்கள் எல்லாம் பொங்கிடக்கூடாது. அந்த நேரத்துல துப்பாக்கி பிடிய திருப்பி வச்சு இடிச்சாங்க. ஐயாவை அடிச்சான், அடிச்சு துன்புறுத்தினான். மக்கள் எல்லாரும் சூழ்ந்து ஒரு வெறியோட அவங்களை அடிச்சு தீர்வு நிற்கும் போது பொறுமையா இருப்பவனை பூலோகம் ஆள வைப்பேன்னு சொன்னாங்க. பொறுமையா இருங்க மக்கா, நீ பொறுத்திருந்தாதான் பூலோகம் ஆள்றதுக்கு அவன் தருவன் எல்லாரும் மனசுல இறங்கி சொன்னார். நடுவர்களே அது மட்டுமா சொன்னாங்க? நடுவர்களே நம்ம ஐயாவை நடுவர்களே அக்கா சொன்னாங்க தெரியுமா? சிங்கார தோப்புல போய் சிறை வச்சாங்க. நடுவர்களே சிறைக்குள்ள அடைச்சான். அப்பமாவது நம்மளா இருந்தா என்ன செய்யும்? நம்மள ஒருத்த பிடிச்சு அடிச்சுட்டான், என்ன செய்வோம்? விட்டுவோமா? ஒரு அடி அடிச்சுட்டான், 5 அடி அடிக்காம விட மாட்டாங்க. விளங்கினாலும் கையை பிடிச்சி ஒரு கடியாக வேணும், இல்லன்னா மண்ணவாரியாவது மூச்சுல போட்டு எப்படி அவன் அடிச்சுட்டு போவான்? நான் எல்லாம் காதையாவது கடிச்சுட்டு போனாலும். ஆனா ஐயா இருக்காங்க, பொறுமையா இருந்தாரு. இவனுங்களால என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துற இதை விட மாட்டேங்கிறேன் சொல்லி திரும்பவும் புழுக்கள் அரைஞ்ச நடுவர்களே, இந்த புழு சொல்ல தெரியுமா? மண் புழு, அந்த புழுக்கள் அரைஞ்ச ஒரு அடைக்குள்ளால பிடிச்சு அடைச்சாங்க. புழுகாணி அரைக்குள்ளால பிடிச்சு அடைச்சாங்க. அப்பவும் நம்ம ஐயா என்ன செஞ்சாரு? பொறுமையா இருந்தார் நடுவர்களே. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? 10 அறைக்குள்ளால அடைச்சான். 10 அறைக்குள்ளால நம்ம ஐயாவை போட்டு தீய கொளுத்து விட்டான். 2 வத்தல் நமக்கு மூக்குள்ளார புகை போச்சுனாலே நெருங்கிடும். மூஞ்செல்லாம் ஆச்சு 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 துப்புவோம். ஆனா ஒரு வத்தல் அறைக்குள்ளால வச்சு நம்ம ஐயாவை வச்சு அடைக்கும் போதும் அப்பவும் பொறுமையா இருந்தார். நடுவர்களே சுசீந்திர நடுவர்கள் மோல் குழியில வந்து தள்ளலாம். நடுவர்களே அப்பவும் பொறுமையா தான் இருக்காரு. சுண்ணாம்பு காலத்துக்குள்ள வச்சு பொறுக்கிறதுல. ஆமா, மோல் குழியில தள்ளி நான் இவன் தாங்கல, சுண்ணாம்பு காலத்துக்குள்ள அடைப்பட்டு அங்கே அழைச்சாங்க. இவ்வளவு யோசிச்சு பாருங்க நடுவர்களே. அறிஞர் பெருமக்களை எல்லாரும் யோசிச்சுவாங்க. யாராவது இவ்வளவு கொடுமை வளர்த்துறவங்க இருக்க முடியுமா? முடியாது. ஏன் இருந்தாரு? இருந்தது யாரு? நம்ம ஐயா பரம்பொருள் நடுவர்களே. யாருக்காக இருந்தாரு? நம்ம சான்றோர் பெருமக்களுக்காக. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னோட போட்டு நீ வாழணும்னு சொல்லி இருந்தாரு. அது மட்டுமா செஞ்சா? கடைசியில நடுவர்களே ஒரு கடுவாய் அறை, அந்த கடுவாய 3 நாள் சாப்பாடு போடாம பட்டினி போட்டு அறைக்குள்ளாரு. 4வது நாள் நம்ம ஐயாவை பிடிச்சி அந்த அறைக்குள்ளார போட்டான். என்ன செய்யும்? அது 3 நாள் பட்டினியில கிடக்கக்கூடிய ஒரு கடுவாய் ஐயா கிடைச்சா என்ன செய்யறது? ஒரு மனுஷன் கிடைச்சா விடுமா? ஏறி மேஞ்சுறாரு, பிச்சு தின்னுறாரு. ஆனா அந்த கடுவாயால நம்ம ஐயா வைகுண்டரை ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்? வந்தவர் நம்ம ஆண்டவர் பரம்பொருள் நடுவர்களே. இது யாருக்கு தெரியுது? கடுவாய்க்கு தெரியுது. கடுவாய்க்கு தெரிஞ்ச அப்புறம் தான் அந்த அறிவு கெட்ட நீசன் அந்த அரசனுக்கே தெரிஞ்சது நடுவர்களே. அப்ப நினைக்கிறான் வந்திருக்கு சாதாரண ஆள் இல்ல, சாதாரண ஆள் கிடையாது. இவன் தான் இந்த உலகத்தை படைச்ச இறைவன். இவனை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவன் விலகி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் காரணம் பொறுமை. அவ்வளவு ஏன் நடுவர்கள் 2.5 மணி நேரம் ஆக போகுது. நம்ம பேசுறது எல்லா மக்களும் இன்னும் தூக்கம் வந்தாலும் இருந்து அதை கேட்டுட்டு போறாங்க. இருந்ததுல காரணம் இல்ல நடுவர்கள், எல்லாத்துக்கும் காரணம் பொறுமை.
இன்னும் நான் ஒரு 15 நிமிஷம் பேசலன்னா பொறுமை இழக்கக்கூடிய சடம் வந்துடும். எப்படியும் 12 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா நடுவர்களை அதனால தான் நான் சொல்ல வரேன். என்னதான் நீங்க அன்புன்னு பேசினாலும் சரி தர்மம் 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 கூட ஒரு 50 பிரியாணினா 50 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமா அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆமா 51 ஒருத்தவங்க நீங்க கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது இல்ல. ஆமா நம்ம போகும்போது சாமி தோப்பு போற வழியில மோர் ஊத்துறாங்க. ஆமா அளவா தானே ஊத்த முடியும். ஆமா தர்மம் தானே. ஆமா அளவு இல்லாம கொடுக்கலாமே. ஆமா எல்லாத்துக்கும் அளவு உண்டு. ஆனா பொறுமைக்கு மட்டும் அளவே கிடையாது நண்பர்களே. வாழ்க்கையில நீ பொறுமையை கடைபிடிச்சா வாழ்க்கையில உள்ள அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் என்பதுதான் நண்பர்களே. பொறுமையே பொறுமையே சிறந்தது என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுவதற்கு நன்றி வணக்கம். ஆமா அப்போ பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். ஆமா அழகா சொன்னான். பொறுமை பெரிது பெரிய திருமகனே, பதறீரு என் மகனே, பம்பீரு கண்மணியே. எவ்வளவு அருமையா சொன்னான். அப்போ பொறுமை வேணும் மனுஷனுக்கு. நமக்கு அன்பை வச்சு சரிதானே. பஸ்ஸில் பிரயாணம் போய்கிட்டு இருக்கோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் எடுத்து கண்டக்டர் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஐயா எனக்கு அன்பு இருக்கு நீ அப்படியே போற சொன்னா விடுவான் விடமாட்டேன். போட்டு அப்போ அந்த அன்பெல்லாம் தேவையில்லை. இப்போ தர்மம் தேவையில்லை. நமக்கு பொறுமை தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை இல்லை ஆமாம் 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 இல்லை இல்லை ஆமாம் ஐயா தந்த அகில திரட்டு நமக்கு அதிகம் வலியுறுத்துவது அது அன்பே என்ற அணியின் ஆமாம் ஒரு நிறைவு பேச்சாளர், அன்பே அணியின் நிறைவு பேச்சாளர். இன்றைக்கு தமிழ்நாடு பட்டிமன்றத்தையே ஒரு கலக்கு கொண்டு இருக்கின்ற அன்பு மருமகள் எங்கள் அன்பு அக்கா இக்கமால் அக்காள் அவர்களுடைய தவப்புதல்வி அவன் புதிவி அன்பு மருமகள் மங்கையர்கரசி அவர்கள் இதோ அன்பு தான் என்று பேச வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வருவதற்கு தாழ்வு கட்டுப்படுது. ஹலோ ஹலோ அப்புக்களை ஒன்றும் இல்லாமலே வம்புக்களி அறுத்தார். அப்புக்களை ஒன்றும் இல்லாமலே வம்புக்களி அறுத்தார். அவள் அன்பு எனும் ஒரு ஆயுதம் கொண்டு அவனியை காத்தார். அப்புக்களை ஒன்றும் இல்லாமலே வம்புக்களி அறுத்தார். அவள் அன்பு எனும் ஒரு ஆயுதம் கொண்டு அவனியை காத்தார். நெச்சனா குமிழிலே ஐயாவின் மக்களெல்லாம் கூடுவோம் அம்மா. திருச்செந்தூர் கடல் நகரத்திலே நல்ல மாசி இருபதாம் தேதியிலே. திருச்செந்தூர் கடல் நகரத்திலே நல்ல மாசி 20ஆம் தேதியிலே இறந்ததம்மா வைகுண்ட குழந்தை அம்மா. திருமாலிடம் விஞ்சைகள் பெற்ற தெய்வம் அம்மா. சான்றுரை காக்க வந்ததம்மா. திருச்செந்தூர் கடல் நகரத்திலே நல்ல மாசி 20ஆம் தேதியிலே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அகில திரட்டு அதிகம் வலியுறுத்துவது தர்மம் அல்ல, பொறுமையாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், எல்லாமே ஐயா சொன்னதுதான். ஆனால் நான் அன்புதான் பேச வந்திருக்கேன். அப்படியா? இப்போ நம்ம மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா. ஐயா பதிக்கு வராங்க. ஆமா. ஐயா பதி சொல்லுவாங்க, நிழல் தாங்கல்னு சொல்லுவாங்க. ஆமா. அங்க ஐயா பதிக்கு வரக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அன்பு கொடி மக்கள். கை தட்டுங்கப்பா. அன்பு கொடி மக்கள். எங்கேயாவது தர்ம மக்கள், பொறுமை மக்கள், கொஞ்சம் பொறுக்க மக்கா எப்படி சொல்றாங்களா? அன்பு கொடி மக்கள். அன்பு கொடி பறக்குதே ஐயாவோட கண்ணி கொடி கொடியே. அன்பு கொடி பறக்குதே ஐயாவோட கண்ணு மணி ஒலிக்குதே. அரகடா வந்தனகடே ஐயாவுக்கு அன்பு கொடி பறக்குதேன்னு சொல்றாரே தவிர எங்கேயாவது சார் தர்ம கொடி பறக்கு ஆடுறது வருது. அந்த அஜி பொறுமகொடி பொறுமகொடி வாமப்பொடி என்ன பேச வந்திருக்கீங்க? அன்புதான் எல்லாம். அன்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அன்புதான் இன்ப ஊற்று. அன்பு சூழ் உலகுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர தர்மத்தையோ பொறுமையோ சொல்ல மாட்டாங்க. ஐயா சாமி தோப்புல தான் ஐயா அன்பு கொடியை பறக்க விட்டார். சரி,
அங்க 8 பங்கு. 8 அன்பு கொடி பறக்க விட்ட இடத்துல 8ஆ பறக்கும். நடுவர்களை இப்போ 8ல 8 16 ஆயிட்டு. 8 16 ஆயிட்டு. 16 8ல இப்போ ஒருத்தருக்கு ஒரு 40 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஆளுக்கு வரும். இப்ப அத 2.5 மாசமா பிரிச்சிருக்காங்க. சாமி தோப்புல 2.5 மாசமா பிரிச்சிருக்காங்க. அன்பு போற போக்கு சந்தேடி ஊர்ல சொல்லுங்க, இது ஊர்ல எல்லா ஊர்லயும் அப்படிதான். ஒற்றுமையா நடத்தணும். அப்போ சாமி தோப்புல என்ன செய்யணும்? ஒரே ட்ரஸ்டுகளை கொண்டு வந்து மொத்தமா அந்த விழாவை நடத்தி எல்லோரும் சேர்ந்து செஞ்சா அன்பு கொடி பறக்கும். இது எங்க பறந்து? நடுவர் அவர்களே, ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணையும் வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஐயா சொன்னாரு, அதாவது வள்ளுவ பெருமான் கூட சொன்னாரு நடுவர் அவர்களே, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. வீட்டு வாசல்ல மனைவி கணவனுக்காக காத்திருப்பா. எதுக்காக? அவர்களுடைய வரவை வந்து வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்தாலும் அன்பால் இணைவதுதான் வாழ்க்கை. அதை தான் ஐயா சொன்னாரு. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று பூணுதல் கமலநாதன் பொற்பாதம் பெற்று வாழ்வேன்னு சொன்னார். வீட்டு வாசல்ல சாயங்காலம் பொண்டாட்டி எப்போ வருவாங்கன்னு வாசல்ல காத்திருக்காவலாம். யார் பொண்டாட்டில காத்திருக்க? கை தூங்க. இப்போ இதுக்கு அடிக்கு அடி ஒண்ணு தாங்க முடியாம வீட்டுக்கார எல்லாம் அடித்த அடியை எல்லாம் ஆபரண வாழையாக அகத்தில விட்டு கொண்டே சிவரே. அகத்தில விட்டு கொண்டே சிவரேயா. எல்லா பொண்டாட்டியும் வாசல்ல வந்து நிக்கிறது மாசத்துல வார சம்பளக்காரனுக்கு சனிக்கிழமை. கரெக்டா சனிக்கிழமைனா அந்த வாசல்ல வந்து நிப்பா. எனக்கு கூட்டுக்காரனுக்கு ரூபா வைக்கணும். இவா சேலை எடுக்கா குழுல ரூபா எடுத்திருப்பா. எங்க சம்பளம் 6 மணிக்கு கொடுத்துருவாரா? அவ அப்பதான் சுவாரில கொண்டு கைய வைப்பான். சாப்பிடுங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு கூட்டுக்காரன் வருவான். அவன் சாப்பாடை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. 3 மணிக்கு ஊர்ல சீட்டு இருக்கு, 10 ரூபா வைக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க. வீட்டு வாசல்ல காத்திருக்க முடிய பொண்டாட்டி இன்னொரு வாட்டி காத்திரு பயப்படுறீமா? மாச சம்பளக்காரனுக்கு 1ஆம் தேதி காத்திருப்பான். 31ஆம் தேதியில மரியாதை. அத்தா சாப்பிடுங்க. அத்தா அந்த நேரத்துல இருந்து பெண்கள் எல்லாம் திட்டக்கூடாது. ஐயா சொன்னாரு. ஐயா பொறுமை. அத்தா மகளே பொறுமை. அத்தா ஐயா சொன்னாரு. அத்தா ஐயா சொன்னாரு. அத்தா குழம்பு தான் குழம்பு. அத்தா ஏத்தா ஐயா சொன்னாரு. கற்புடைய சாணாத்தி கதறி போய் சாபமிட்டா. பொற்புடைய உள்மோட்டை பொடித்து கறி ஆகுமடா. சாணாத்தி உன்னையும் தான் தாங்கமுடன் தான் சாப்பிட்டான். வாழ்நாளும் அழியுமடா வம்சமது தானழியும். பார்த்து நடந்துக்கிட்டா பொண்டாட்டி வந்து கேள்விப்படக்கூடாது. பெண்கள்லாம் இந்த நாட்டின் கண்கள். கைதடுங்கக்கா. இங்கேயாக பிறப்பதற்கே நல்ல மாதவங்கள் செய்திட வேண்டுமான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஏன் உங்களுக்கு என்ன தர்மம்? தர்மம் நீங்க எல்லாரும் 1ஆம் தேதி எதிர்பார்க்கறீங்க. ஆமா. நீயும் அப்படித்தான். வெளிநாட்டுல உன் புருஷன் இருக்காரு. ஆமா இருக்காரு. அவரு மாசம் மாசம் வெளிநாட்டுல உள்நாட்டுல தான் இருக்காரு. அப்படியா? சொல்லுவோம். அப்போ
இப்ப நம்ம சித்ராவுக்கு புருஷன் அவருக்கே இருக்காரு வெளிநாட்டுல இருக்காரு. அப்ப அவரு எப்ப வேணாலும் பணத்தை அனுப்பலாம். ஆமா அப்படிதானே அனுப்புவார்களா? எனவே என் பிள்ளைகள் எல்லாம் பணம் காசோட வாழணும்னு சொல்லி நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை பணமா மாற்றி கொடுத்தாரு. ஆமா சரி. கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? மக்கள் தர்மம் செய்யணும். அந்த தர்மம் பண்றதுக்கு நல்ல மனசு இருந்தாலும் பண்ண முடியும். எங்க கை தட்டுங்க. தர்மம் பண்றதுக்கு மனசு இருந்தாலும் கொடுக்க முடியும். இல்லன்னா கொடுக்க முடிய மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்தா நீங்க 5 ரூபாய் பிச்சை போடுவீங்களா? தர்மம் ஆமா போடவே மாட்டாங்க. அதுக்கு தான் டீ கூட ஒருத்தர் வாங்கி தர மாட்டாங்க. அவர் பேசுறாரு தர்மம். இப்ப நம்ம எல்லாம் பொம்பளை பிள்ளைகளா பார்த்து வாங்கி கொடுத்தா ஏன் கொஞ்சாது என்ன சொல்லுவாங்க? ஏன் ஓயாம அரசிக்கு வாங்கி கொடுக்காங்க? உங்களுக்கு ஏன் வாங்கி கொடுக்காங்க? அப்படிதானே? பக்கத்துல சித்ரா அவ 20 டீய ஒண்ணா குடிப்பா. அவளுக்கு கூட வாங்கி கொடுக்காம ஏன் அரசிக்கு கொடுக்காம? ஒருத்தர் தர்மம்னு பேசுறாங்கன்னா ஒருத்தர் தான் தர்மம் பண்ணணும். உண்மைதானக்கா? தர்மமே கிடையாது. பெண்களுக்கு பெண்களே எதிரி. நீங்க தான் எதிரி. எனவேதான் எங்க ஐயா அவர் கையில இருந்து சக்கராதத்தை மாத்தி பணமா மாற்றி கொடுத்து செலவழிங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. சரி. ஓஹோ. எங்க ஐயா அப்படி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? வடக்கு வாசல்ல நின்னுட்டு சொல்லுவாரு, வடக்கு வாசலில காட்சி வருவார், வெள்ளக்குதிரை ஏறி நீதி வருவார். வடக்கு வாசலில காட்சி வருவார், வெள்ளக்குதிரை ஏறி நீதி வருவார். கேட்டவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார், கேட்டவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார். கேடுகளை மாத்திடவே ஐயா வருவார். ஐயா ஐயா எல்லாம் ஓடி வருவார், அன்பான உள்ளங்களை தேடி வருவார். ஐயா ஐயா எல்லாம் ஓடி வருவார், அன்பான உள்ளத்திலே காட்சி தருவார். ஐயா ஐயா என்று கூப்பிட்ட உடனே என்ன சொல்றார்? ஓடி வருவார். ஓடி வருவார். யாருக்கு காட்சி தருவார்? அன்பான உள்ளத்திற்கு கை தட்டுங்க. வந்து இருந்துகிட்டு தருமம் பொறுமை. வறுமை. என்னையா பேசுறீங்க நடுவர் அவர்களே? இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு கதை. அதாவது நல்லா யோசிங்கக்கா. நம்ம எல்லாம் இன்னைக்கு வகை வகையா சேலை உடுத்துறோம்னா யாரு போட்ட பிச்சை? ஐயா போட்ட பிச்சை. நம்முடைய மக்கள் தங்கத்தால தாலி போட்டா அதுக்கு வரி போட்டான். நம்முடைய மக்கள் தோல் சீலை போட்டா அதுக்கு வரி போட்டான். நம்முடைய ஆண் மக்கள் வேட்டி கட்டினா அதுக்கு வரி போட்டான். தலைப்பாகை கட்டினா வரி போட்டான். பனை ஏறி நொங்கு சீவனா அந்த அறிவாளுக்கு வரி போட்டான். அந்த கலசத்துக்கு வரி போட்டான். அந்த பதநீருக்கு வரி போட்டான். அந்த கருப்பு கட்டிக்கு வரி போட்டான். அந்த இடுக்கிக்கு வரி போட்டான். எல்லாத்துக்கும் வரி போட்டான். உண்மைதானே பெரியம்மா? போட்டான். நம்முடைய மக்கள் இன்னைக்கு நாங்கெல்லாம் 13 பவுன்ல தான் தாலி கட்டுவோம். கிடையாது. அன்னைக்கெல்லாம் பனை ஓலையில கட்டுனாங்க. பனை ஓலையில தாலி. ஆமா கட்டுனாங்க. அப்போ நம்முடைய மக்கள் தோல் சீலை போட்டா அதுக்கு வரி போட்டான். உடனே ஐயா வந்தாரு. 2 பொம்மையை செய்து யாற்ற போறாரு? சுவாதி மன்னன்ட்ட கொண்டு காட்டுறாரு. ஒரு பொம்மையில தோல் சீலை போட்ட மாதிரியும் ஒரு பொம்மை தோல் சீலை போடாத மாதிரியும் பொம்மை செய்து நம்முடைய அப்பர் சுவாதி மன்னன்ட்ட கொண்டு காட்டுறாரு. பார்மன்னா இந்த 2 பொம்மையில உனக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு கேட்ட உடனே சுவாதி மன்னன் சொன்னானா, தோல் சீலை போட்ட பொம்மை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எதனால ஐயா நமக்காக போராடினாரு? தர்மத்திற்காகவா பொறுமைக்காகவா? இல்லை. நம்முடைய மக்கள் அன்பு கொடி மக்கள் இந்த நாட்டுல 18 வகை ஜாதி மக்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்காக போராடினாரு நம்ம அப்பா வைகுண்ட சாமி. கை தட்டுங்க. மக்கள் இதமுடன் போட்டதோ சேலை கட்டை போடாதே என்றடி காத்துவரே எங்கள் ஐயா.
கூடி அழித்து வரும்போது அன்புள்ள பக்தர்களை ஆள்போல் தலைக்க வைப்பது யாரு? நம்ம ஐயா. அப்ப சொல்லுங்க. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. சிவ 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 அரகர அரகர. அன்புள்ள பக்தர்களை ஆள்போல் தலைக்க வைப்பார். அன்பா இருங்கம்மா, பொறுமையா இருங்க, அண்ணன் தங்கை கூட ஒற்றுமையா இருங்க. 5 பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டா இன்னொரு பிள்ளைங்க தூக்கி விடுங்க. உங்க அண்ணன் பொண்டாட்டி உங்களுக்கு அண்ணிதான், அவ எப்படினாலும் அண்ணிதான், அவ சண்டை போட்டாலும் அண்ணிதான், சண்டை போராட்டாலும் அண்ணிதான். எல்லோரும் ஒற்றுமையா இருந்து அன்போடு வாழுங்கள் என்று சொல்லி நம்முடைய அப்பன் அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், நம்ம குலத்தை காக்க வந்தவன். நம்முடைய மக்கள் நல்ல அதாவது கொடி கட்டி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அப்பன் நமக்காக பாடுபட்டார் என்றால் இந்த உலகத்திலே அன்புதான் எல்லாம். அன்பு ஒன்றே இன்பமயம். அதனால அகில திரட்டு அதிகம் வலியுறுத்துவது அன்பே 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 என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம் ஐயாவும். அரசி வந்து அருமையா, ரொம்ப அருமையா அட்டகாசமா பேசியிருக்காங்க. அன்புதான், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூஜை செய்தாருன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால அன்புதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லை 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 தர்மம் தான் பெரிது என்று பேசுவதற்காக எங்களுடைய தமிழர் கலைக்கூடத்தின் சொல்லரசி அன்பு சகோதரி அனு BA அவர்கள் இதோ வருகிறார்கள். அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி உங்களுடைய தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறோம். ஹலோ. சித்திரையில் சிலை வடித்து வைகாசியில் வைபோகம் நடத்தி ஆணியில் ஆடி பாடி ஆடியில் பட்டம் தேடி ஆவணி திங்களில் அறுவடை நடத்தி புரட்டாசி திங்களில் புண்ணியம் பல தேடி ஐப்பசி திங்களில் ஐயம் பல போக்கி கார்த்திகை திங்களில் காலமே விளக்கேற்றி மார்கழி திங்களில் மதிபல போற்றி தை திங்களில் தலைவாசல் பொங்கலிட்டு மாசி திங்களில் மறப்போம் மன்னிப்போம் என்னெண்ணி பங்குனி திங்களில் பாவம் பல போக்கி இந்த பாரினை வெல்ல காத்து கொண்டிருக்கும் சந்தையடி ஊர் பொதுமக்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். இதுக்கம்மா புதுசா ஏதோ கொண்டு வந்திருக்க அந்த மேடைக்கு நண்பர்களே, என்னைக்குமே ஐயா தந்த அகில திரட்டு இந்த மக்களுக்கு அறிவுறுத்துறது என்னது? என்னது? தர்மம் தானே. ஓ, அப்போ அன்பு இல்ல நடுவர்களே, தர்மம் இருந்தாலே அங்க அன்பும் பொறுமை எல்லாம் தானே வரும். ஓ, அவரு சொன்னார் அப்படிதானே? அஜித் சார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பொறுமை பெரிது அப்பா, பெரிது அப்பா, பெரிய திருமகனே. தர்மம் பெரிது அப்பா, பெரிது அப்பா, தாங்கிரு என் மகனே. நடுவர்களே, அவர் சொன்ன மாதிரி பொறுமையா இருந்தா பெரிய ஆள ஆகலாம், பெரிய திருமகனாக மாறலாம். ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தரும் எப்பவுமே தர்மத்தை தாங்கி இருக்கணும்ல. ஓ, அப்ப பொறுமை வேணும்னா தர்மத்தை தாங்கி இருக்கணும். நடுவர்களே, நடுவர்களே, ஐயாவளினாலே என்னது? ஐயாவளினாலே தர்மவழி. ஐயாவளினாலே தர்மம் தானே. ஐயாவளி பதிக்கு போனாலும் சரிதான், ஐயா நிழல் தாங்களுக்கு போனாலும் சரிதான், இல்லன்னா ஐயாவளிக்காரங்களை பார்த்தாலே சரிதான். என்ன சொல்லுவோம்? தர்மவழி. தர்மம் நிறைவேற்றணும்னு சொல்லுவோம் அப்படிதானே? யாராவது அன்பு நிறைவேற்றணும்னு சொல்லுவோமா? இல்லையே. பொறுமை நிறைவேற்றணும்னு சொல்லுவோமா?
இல்லையே சொல்ல மாட்டான் அப்படிதானே? இல்ல எங்க ஏரியாவிலாம் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்ட போது காலையில முட்டபதிக்கு சாயங்காலம் மதியத்துக்கு வாகபதிக்கு சாயங்காலம் சாமி கூப்பிட்டு ஒவ்வொரு பதியா தர்மம் நடக்கும். தர்மம் எடுத்தே எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப சோறு பொங்குவதே கிடையாது. போக முடியாது. ஃபுல்லா காலையில குடும்பத்தோட புறப்படுறதுல காரம் எடுத்துட்டு அவன் தர்மம் நாம தானே. அப்ப எவ்வளவு வாரத்துல ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா ஐயாவை போய் எவ்வளவு சந்தோஷமா போறோம், கோயிலுக்கு போறோம் அப்படிதானே? ஐயா அததானே சொல்லியிருக்காங்க நடுவர்களே. நாம ஐயாவுக்கு ஓம் பெருக்கும் போது என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவாங்க? மாப்பு கேட்போம் அப்படிதானே? ஆமா. அதுல என்ன சொல்லுவோம்? என்ன கேட்போம்? ஐயா எப்படி மாப்பு கேட்போம்? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் ஐயா நாங்க ஒண்ணு சொல்வத ஒண்ணு கேட்டு ஒண்ணு சொல்றத ஒண்ணு கேட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு நிரப்பா இருக்கணும். சரி. நல்ல புத்திய கொடுக்கணும். ஆமா. அன்ன வஸ்திரத்தை கொடுக்கணும். இப்படிதானே நடுவர்களே நம்ம கேட்போம். கடைசியில என்ன கேட்போம்? அதுல கூட ஐயா மாப்பு தரணும், ஐயா பொறுமை தரணும், ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு ஒண்ணு கூட நிரப்பா இருக்கணும். அதை என்ன சொல்ல மாப்பு தரணும், பொறுமை தரணும் நடுவர்களே. அப்படி இருக்காம நடுவர்களே பொறுமையெல்லாம் தரும் நடுவர்களே. அதுல நம்ம என்ன சொல்லுவோம் கடைசியா? ஐயா தர்மம் நிறைவேற்றி சொல்லுவோமா இல்லையா? எல்லாருக்கும் தர்மம் கொடுக்கணும்னு சொல்லுவோமா இல்லையா? நடுவர்களே எல்லாருக்கும் தர்மம் முடிச்ச பிறகு சொல்லுவாங்க ஐயா எல்லாரும் தர்மம் வாங்குறீங்களா? கேட்போமா கேட்கணும். ஐயா பிச்சை நிறைவேற்றி தரணும். எங்கெல்லாம் இந்த தர்மம் நிறைவேறுதோ அங்கெல்லாம் அன்பு தானே நிறைவேறும், பொறுமை தானே நிறைவேறும், சத்தியம் தானே நிறைவேறும். சரி 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 எல்லாமே தானே நிறைவேறணும்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தர்மம் நிறைவேறணும் நடுவர்களே. நடுவர்களே இப்ப நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? திருச்செந்தூர் கோயிலுக்கா? ஆமா. ஆமா முருகர் கோயிலுக்கு தானே? ஆமா. சரி. ஆமா ஆமா. அந்த கோவில் கோபுரத்தை பாத்திருக்கீங்களா? கோபுரத்தை ஆமா பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சா உங்களுக்கு? இல்லையா, நான் கும்பிட்டு என் பாட்டுக்கு வருவேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் பொருளத்தா கொஞ்சத்தா சுகத்தா. போயிருப்பீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு? ஒரு 100 டைம். 100 தடவை போயிருப்பீங்க. ஆனாலும் அந்த கோபுரம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு தான் போடுவாங்க. ஒரு வித்தியாசமா எனக்கு தெரியலையே. அப்படி ஒண்ணு தெரியலையம்மா எனக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரிஞ்சு? நடுவர்களே இனிமே நீங்க போகும்போது அந்த கோவில் கோபுரத்தை சரியா கவனிக்கணும். சரியா கவனிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். அதுல என்ன தெரியுமா தெரியுது? அந்த கோவில் கோபுரத்தை வடமேற்கு மூலையில இருந்து பார்க்கும்போது பின் கோபுரம் தெரியும்படியா அந்த கோபுரம் பிளவுபட்டிருக்கும். ஓ ஆமா, ஞாபகம் வருது. அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இல்ல இல்ல எதுக்குன்னு தெரியாத, நீ தானே சொல்லணும். நான் தான் சொல்லி தரணும். ஆமா நீ தான். நடுவர்களே எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஐயா வைகுண்டர் வந்து திருச்செந்தூர் கடல்ல இருந்து தெச்சனுக்கு நோக்கி வர்றாரு. சரி. வரும்போது தேவர்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி நிறைய பாட்டுலாம் பாடுறாங்க. அப்ப முருகப்பெருமான் ஓடி வந்து வைகுண்டரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. சரி. ஆசீர்வாதம் வாங்கும்போது வைகுண்டர் சொல்றாரு, சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் சேர்ந்த வைகுண்டமா நான் வந்திருக்கேன். இந்த உலகத்துல இந்த கலி அழியும் வரையில இருக்கிற எல்லா சட்டங்களும் வைகுண்ட தர்மமேன்னு சொல்லியிருக்காரு நடுவர்களே. அந்த வைகுண்டர் திருச்செந்தூருக்கு வந்ததோட அடையாளமா தான் அந்த கோபுரம் பிளவுபட்டிருக்கு. இன்னைக்கு போனா கூட அதை பார்க்கலாம் அந்த வித்தியாசம். அப்போ இனி யாராவது திருச்செந்தூருக்கு போனா அந்த கோபுரத்தை எட்டி பாருங்க. அதுல ஒரு பிளவு இருக்கும், ஒரு கீறல் இருக்கும். அது உங்க கண்ணுக்கு தெரியுதாடி பாருங்க. நடுவர்களே நாகராஜன் சார் சொன்ன மாதிரி ஐயா வைகுண்டர் மண்ணையும் தண்ணியும் வச்சுதான் தர்ம வைத்தியம் பண்ணார். அப்படிதானே? நடுவர்களே அன்பை சோதிக்கலாம், பொறுமையை சோதிக்கலாம், ஆனா ஐயாவோட தர்ம வைத்தியத்தை சோதிக்கலாமா? சோதிக்க கூடாதுல்ல. நடுவர்களே ஐயா தர்ம வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வர்றான் ஐயாவை சோதிச்சு பாக்குறதுக்காக. அவனுடைய கால்ல ஒரு துணியை சுத்திட்டு ஐயா முன்னாடி வந்து நிக்கிறான். ஐயா கேக்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. உடனே அவன் ஏற்கனவே ஐயாவை வந்து கிண்டல் பண்றதுக்காக தானே வந்திருக்கான், ஐயாவை சோதிச்சு பாக்குறதுக்கு தானே வந்திருக்கான். ஐயா முன்னாடி வந்து நின்னுட்டு எனக்கு கால்ல இருக்க இந்த புண்ணு ஆறணும் அப்படின்னு கேக்குறான். உடனே ஐயா சிரிச்சுட்டு சொல்றாரு, நீ சாகுற வரைக்கும் இந்த புண்ணு உனக்கு
உனக்கு ஆறவே செய்யாது அப்படின்ட்டு. சரி. உடனே இவன் ஐயாவை பார்த்து கிண்டலா சிரிக்கிறான். இவனை ஏமாத்தி தானே சுத்திட்டு வந்தான். ஐயாவை பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டு அந்த துணியை மெதுவா கலட்டுறான். கலட்டும் போது அவனுக்கு கால் அவ்வளவு புண்ணாவே மாறிட்டு நடுவர். அவன் சாகுற வரைக்கும் அந்த புண்ணு ஆறவே இல்லை. ஐயாவை சோதிச்சு பார்க்கலாமா? தர்ம வைத்தியத்தை யாராவது சோதிக்கலாமா? நம்மள சோதிக்கலாம். ஆனா நம்ம ஐயாவை சோதிக்கலாமா? சோதிக்கலாமா? நடுவர்களே, இந்த உலகத்துல எத்தனை கோயில்கள் இருக்கு? அந்த கோயில்களோட பேர்ல கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கும், அப்படிதானே? ஆனா எந்த ஐயா கோயிலுக்கு பேர்லயாவது ஒரு சம்படி இடமாவது இருக்குமா? இல்லையே, கிடையாது. நடுவர்களே, இந்த மக்கள்லாம் ஐயாக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அதை வாங்குறதுக்கு ஐயா தயாரா இல்ல. அதுக்காக ஐயாக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து விளக்கெண்ணெய் காசு அப்படின்ட்டு ஐயாக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த விளக்கெண்ணெய் காசை கூட ஐயா மக்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கறதுலதான் தர்மத்தை வளர்த்தாங்க. நடுவர்களே, இந்த ஐயா கோயில் எல்லாம் பூ போட்டிருப்பாங்க, அப்படிதானே? 3 முழம் பூ போட்டா கூட 100 பெண்கள் இருப்பாங்க அந்த கூட்டத்துல. அந்த 100 பெண்களுக்கும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. நடுவர்களே, அந்த ஐயா பதில 2 பழம் இருந்தா கூட அதையும் பங்கு வச்சு கொடுக்கறதுல நடுவர்களே எங்களுடைய தர்மமே இருக்கு. நடுவர்களே, கடைசியா சொல்றேன், இவங்கள மாதிரி பொறுமையா இருக்கலாம், அன்பா இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தத்துல தர்மத்தை ஏத்துக்கிட்டாலே அன்பு பொறுமை எல்லாம் தானே வரும். நடுவர்களே, எனவே ஐயா தந்த அகில திரட்டு அதிகம் வலியுறுத்துவது தர்மமே தர்மமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்மத்தை பற்றி ரொம்ப ரத்தன சுருக்கமா ரொம்ப அருமையா அழகா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் அடுத்தால பொறுமை வருது இல்லையா? பொறுமையே என்ற அணியை பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், அது மட்டுமல்லாது நம்ம ஜெயா டிவியிலே மதுரை முத்து அவர்களோட இப்போது தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் பேசிக் கொண்டிருக்கின்ற அன்பு மருமகள் சித்ரா எம்ஏ அவர்கள் இதை வர இருக்கிறார்கள். அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவர்கள் இருக்கும்படி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இறையருள் சிறப்பினை வேண்டி தனியுடைய இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பட்டிமன்றத்திற்கு தண்ணியை குடித்துக் கொண்டிருக்கும் நடுவர்களே, எல்லாம் ஒண்ணுதான். சுழல் சொல்லறங்கனாலும் ஒண்ணுதான், பட்டிமன்றனாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு எல்லாரும் சுழந்து அடிச்சாங்கல்ல. இப்போ அன்பா தர்மமா அப்படின்னு பொறுமையான அடிச்சாங்கல்ல. அன்பா தர்மமா அடிச்சாங்கல்ல. இந்த அருமையான சுழலில் சொல்லரங்கத்திற்கு ஊட்டிமலை ரோஜாவாய், உலகாலும் ராஜாவாய், பாட்டரங்க கொம்பனாய், பட்டிமன்ற கொம்பனாய் அமர்ந்திருக்கும் நடுவர்களே மற்றும் எண்ணெய் எதிரணி ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் பெருமக்களே மற்றும் இந்த நகைச்சுவை இந்த சுழலில் சொல்லரங்கத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்ன வழி சிறப்பான வணக்கங்கள். இது சின்னதான், நான் பொறுப்பு இல்லை. ஏன் சின்ன பிள்ளை சொன்னேன்? ஏன் சின்ன பிள்ளை சொன்னேன்? வயசுல சின்ன பிள்ளை, உருவத்துல பெரிய பிள்ளைக்கா, எதை சொன்னாலும் பொருந்தும், அதனால சின்ன பிள்ளைன்னு சொன்னேன். கொஞ்சம் சீரா திங்கணும். ஹலோ, திங்கிறதுனால வந்த உடம்பு இல்ல, பொறுமையா இருந்து ஒரு நல்ல மனசுனால வந்த கை தட்டுங்க. சாப்பிட்டனால வந்த உடம்பு கிடையாது. அப்ப சுவாவனீரா என்னமா சுவாவனீர்லாம் வராது. எனக்கு என்ன சுவாவனீர்னால அரிசியா தின்னு அதெல்லாம் ஒண்ணும் வராது. ஏன் தெரியுமா? ஐயா இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஐயா அகில திரட்டில் அதிகம் வலியுறுத்தியது அன்பா தர்மமா பொறுமையான்னு கேட்டிருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்க அத்தா வந்தாரு, தர்மமே தர்மமே தர்மமே. சரி, ஏன்னா அவருக்கு கூட தர்மம் தான். சொன்ன மாதிரி எல்லா பகுதியிலையும் தர்மம் வாங்க போறதுனால அவர் தர்மோட பேசுவார். அடுத்தால நம்ம அக்கா வந்தாங்க, அன்போடு பேசினாங்க. அவர்கள் எல்லாரிடமும் அன்பாக இருப்பார்கள், அன்பு என்று பேசினாங்க.
சரி, நான் ஏன் பொறுமைக்கு பேசுவேன்? ஏன் பொறுமை? 5 பேர் பேசி 6ஆவதா பேச வந்திருக்கும் பாத்தீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கீங்க. அதனால நான் பொறுமைக்கு பேசுறேன். ஏன் தெரியுமா? பொறுமை எதுக்கு ஐயா சொன்னா தெரியுமா? பொறுமை என்னும் தீயாலதான் இந்த பூலோகத்தை அழிக்கிறேன்னா என்பதனை சொல்லியிருக்காரு. பொறுமை என்னும் தீயாலதான் பூலோகத்தை அழிக்க போறாரு. இந்த கலியுகத்தை சோதித்து அழிப்பதற்கு ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த கலியுகத்தை ஐயா சோதித்து அழிப்பதற்கு எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அன்பு கிடையாது, தர்மம் கிடையாது, பொறுமை. அப்போ இனி கலி அழியதுக்கு கலிக்கு அவதாரம் எடுக்கிறது பொறுமை. ஆமா, பொறுமை